வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகியான திருச்சி வேலுச்சாமி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடக்குது. அனல் கக்கும் பிரச்சாரம் அப்படி மாதிரி பிரச்சாரம் நடக்குது. இதோட முடிவு யாரும் கொஞ்சம் ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு திமுக ஜெயிக்குமா அதிமுக ஜெயிக்குமா முதலாம் பேசுவோம்ல, அது மாதிரி சொல்ல முடியாத காலகட்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த தேர்தலை? எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இப்போவும் சொல்லிட்டு இருக்காங்க. முடிவு வரும்போது முடிவு என்ன வருமோ அதுதான். தேர்தலுக்கு முன்னால் வரலும் தோக்குறவங்க கூட நாங்கள் தான் ஜெயிப்போம் தான் சொல்லுவோம். அதல்ல இன்றைக்கு இருக்கிற நிலைமை உங்கள் தலைப்பு மாதிரி இல்லை, செய்தி மலரா இல்லை, செய்தி அக்கினி. இப்போ அந்த அக்னிக்கு யார் காரணம்? அக்னிக்கு உங்களை போன்ற என்னை போன்றவர்கள் தான் காரணம். இல்லை, இதற்கு அக்னிக்குன்னு ஒரு காரணம் இருக்கும்ல. மலர் அக்னியா மாறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரல இருந்த ஒரு நிலைமை மாறி ஒரு புதிய சூழ்நிலை ஒன்று உருவாச்சு பாருங்க, அதுதான் அக்னி ஆயிடுச்சு. அது ஒரு வெற்றி, ஒரு வீல் ஆரம்பிக்கிறது கூட இருக்கும். வீணாவே வெற்றி தானுங்க. வீணாலும் வெற்றி, விஜய்னாலும் வெற்றியா கூட இருக்கலாம். விஜய்னாலும் வெற்றி தான். விஜய்னா வடமொழி சொல் விஜய், விஜய்னா வெற்றின்னு அர்த்தம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? வெற்றியில சந்தேகம் நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் அதுல எங்களுக்கு வெற்றியில சந்தேகம் இருக்கு. மலர் அக்னியானது எப்படின்னு சொல்லிட்டீங்க, விஜய் வெற்றின்னு சொல்லிட்டீங்க. இல்ல, விஜய் வெற்றின்னு உலகத்துக்கே தெரியுங்க. நமக்கு உங்களுக்கு சந்தேகம்லாம் கிடையாது. எங்க விஜய்ன்றாலே வெற்றி தானங்க. இது புரியலன்னா உனக்கு வடமொழி தெரியலன்னு அர்த்தம். விஜயகுமார், விஜயபுரி வீரன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் வெற்றிங்கிறது கடையில தான் வைக்கிறாங்க. விஜயலலிதா நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க. மற்ற நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்ச சொல்லிட்டீங்க. இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் நூதன பிரச்சாரங்கள்லாம் இப்போ நடக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஃபோட்டோவை காட்டி ஒரு பிரச்சாரம், ஒரு கலாச்சாரம். இப்போ அப்படின்னா உதயநிதி இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார் ஃபோட்டோ. உடனே திமுக தரப்புலேருந்து எடப்பாடி வந்து இப்படி செஞ்சார், இந்த பாருங்கள் இந்த ஃபோட்டோ பாருங்கள், காலில் விழுந்த ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஃபோட்டோ. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற நேரத்தில் விஜய் வந்து சைக்கிளில் திடீர்னு போக ஆரம்பிச்சிருக்காரு தொகுதி போகும்போதே. அதுக்கு திமுக அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, சைக்கிள் ஓட்டுறது இதெல்லாம் வந்து எந்த கால ஸ்டைலு, விஜய்க்கு இன்னும் விஷயமே புரியாமல் இருக்காரு, பிரச்சாரத்தோட களம் இப்படின்னே தெரியாமல் இருக்காருன்னு இவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. தெரியலேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் 10 நாள் கழிச்சு ஐயோ எங்களுக்கு தான் தெரியலேன்னு சொல்ல போகிறாங்க. பிரச்சாரத்துக்கு இதுதான் பிரச்சாரம், இதுதான் பிரச்சாரம் ஏதாவது உண்டா? காலில் விழுகிறதெல்லாம் வந்து காலகாலமாக இருக்கிறதானங்க. 100 ரூபா காசு காலில் விழுகிற பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கானா அவங்களுக்கு தெரியுமா? சொன்னவங்களுக்கு அதெல்லாம் ஒரு காலத்தில் உண்டு. காலிலேயே விழ மாட்டேன்னு சொல்லவன சொல்லுங்க, அவனை நான் பாராட்டுறேன். திமுக காரங்க அப்படிதான் சொல்றாங்க. நாங்க எந்த காலில் விழும் கலாச்சாரம் கிடையாது, சமமாக நாங்க. நீங்க வேற அந்த கட்சியில் இருக்க தலைவர் முன்னாலும் அந்த கட்சிக்காரன் போனா காலில் விழுகலன்னு அடிக்கிறாங்களே. காலில் விழுந்தா எங்க தலைவர் காமராஜ் அடிப்பாரு. இவங்க கலாச்சாரம் இல்ல, பகுத்தறிவு இல்ல, அதனால காலில் விழுகல என்ன அடிப்பாங்க. அது அதிமுக தான்றாங்க. திமுக வந்து ஒரு காலில் விழுகாத ஆள் யாரையா ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு சமதர்ம இயக்கம். அதான் சமதர்மம் தான், எல்லாரும் காலில் விழுகிறது, ஒரே மாதிரி காலில் விழுகு, அதே மாதிரி கொஞ்சம் முன்னால பின்னால தள்ளி இருக்கக்கூடாது. அவங்க என்ன பெருமை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சமூக நீதி காத்த இயக்கம். என்ன சமூக நீதினா என்னங்க? எனக்கு சமூக அனைவரும் ஒன்று, அனைவரும் ஒன்று, அனைவரும் ஒன்று. திமுக தலைவரா இந்த 50 வருடத்துல அந்த குடும்பத்தை தவிர வேற யாரும் இருந்திருக்காங்க? இதுக்கு பேர் தான் சமநீதியா? இதுதான் சமூக நீதியா? ஏன் அந்த குடும்பத்தில் தகுதியான இருந்தா தரக்கூடாதுன்னு நீங்க என்ன சொன்னீங்க? சமூக நீதி எல்லாரும் சமம். நீங்க அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான், அதுல மட்டும்தான் சமூக நீதி இருக்கா? வேற யார்கிட்டையும் இல்லையா? எங்க கட்சி தலைவர் நீங்க பேசுறீங்கல்ல, இதெல்லாம் வரலாறு தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியலைங்க. அரசியல் உலகத்தில் ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டில் முதலாக ஒரு தலித்தை சபாநாயகராக்கியதும் காங்கிரஸ் தான். தெரியுமா உங்களுக்கு? சிவசண்முகம்னு அவர் பேரு. 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓமாந்தூரா காலத்துக்கு முன்னாலேயே அது கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு பின்னால தலித்த இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இன்னைக்கு வரலும் திமுக செஞ்சிருக்காங்களா? கட்சியை விடுங்க, அந்த ஆட்சியில் பண்ணிருக்காங்களா? எங்க சமூக நீதி? பேரு தான் சமூக நீதி, செய்யறது பூரா வேற. கண்ணகின்னு பேர் வச்சுட்டு சிவப்புல பகுதியில் இந்த மாதிரி. உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். எனக்கு நீங்க சொன்னே புரிஞ்சிருச்சு. அதான் உங்களுக்கு வேற எதுவும் சொன்னா புரியாதுங்க, உங்களுக்கு புரியுற பாணியில சொல்லணும்ல. ஆமாம், கண்ணகி கோவலன்னால எனக்கு புரிஞ்சிருக்குல்ல. அது கேவலனை பத்தி நீங்க சொல்லுவீங்க. அவர் ஒரு போட்டோ காமிச்சு ஒன்று சொல்றாரு, பால்டாயில் குடிச்ச கதை அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி. நம்ம பால்டாயில் தேவையில்லாம அவங்க வந்து இப்போ யாரோட பர்சனல் லைஃப் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே பர்சனல் தான். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டா, இப்ப இப்படிதான் பேசுனதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு ஐயே இவ்வளவு நாளா இப்படிப்பட்டவங்கள ஆதரிச்சோம், நேர்மையானவனா விட்டுட்டோமே அப்படி சிந்திக்க தோணி இருக்காங்க. அந்த வகையில இது வந்தது கூட நல்லதுதான்.
ஆறுடாலு காலில் விழுகிறது கையில விழுகிறது எல்லாமே நல்லது. ரெண்டு பேரும் எடுத்து போட்டோ காமிக்கிறது. அவங்க பேச பேச மக்களை சிந்திக்க வைக்கிறார்கள். ஐயோ நேர்மையாளர்கள்லாம் விட்டுட்டமே, காலில் விழுந்தா ஏண்டா காலில் விழுகிற, நீ என்ன எனக்கு அடிமையா, நான் என்ன உனக்கு எஜமானா அப்படின்னு கேட்ட காமராஜர் போய் சாதாரணமா ஒதுக்கிட்டு இந்த கன்றாவிகள் எல்லாம் நம்ம சுயமரியாதைன்னு சொன்னோமே அப்படின்னு மக்கள் சிந்திக்கிறாங்கல்ல. அது எப்போ வருது? இந்த விவாதங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. அதனால அது நல்லது தானே. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டிக்கிறாங்க. இதில் அவங்க பொதுவாக விஜய் ரொம்ப அவங்க இழுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா நேரடி போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான், இவங்கெல்லாம் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து, அவங்க ரெண்டு பேர்ல தமிழ்நாடு களத்தில் இருக்க அரசியல் கட்சியில் இருக்க யாரு விஜய் விமர்சனம் பண்ணல, அதை சொல்லுங்க அப்புறம் பேசுவோம். எல்லாரும் அவரை விமர்சனம் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. இப்ப அதை நீங்க சொல்றதுனா நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க, இப்பதான் தெரியுது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அதிமுகவும் விஜய் தான் விமர்சனம் பண்ணிச்சு, திமுகவும் விஜய் தான் விமர்சனம் பண்ணிச்சு. இப்ப அதுக்கப்புறம் தான் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எல்லாருடைய தாக்குதலும் ஒன்றை நோக்கி போகிற போது மக்களுக்கே அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு வந்துருச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்ச உடனே ஆகா களத்தை மாத்தணும்னு இவங்களுக்குள்ள செட்டப் கம்பெனி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டோ காட்டுறது எல்லாம் இப்ப புதுசான இதெல்லாம் இந்த பிரச்சார யுக்தி. அதற்காக யுக்தி இல்ல, இது டிராமா. நான் இப்படி பேசுறேன், நீ அப்படி பேசு, நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஏமாந்து போயிட்டோம், ரெண்டு பேரும் போய் அவந்துரும் போல் இருக்கு, அதை மாத்தணும் முயற்சி பண்றாங்க. இனிமே இவங்க மாற்ற முடியாது, மக்கள் இவங்களை ஏமாத்திடுவாங்க. அவர் அன்னைக்கு கூட போன தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார், திருநெல்வேலியில் நடக்கும்போது கூட சொன்னார் விஜய். என்ன சொல்றாருன்னா, உண்மையான காங்கிரஸ்காரர்கள்லாம் எங்கூட தான் இருக்காங்க. திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டே இருக்காரு, உண்மையான காங்கிரஸ்காரர்கள் எங்கூட தான் இருக்காங்க, காசுக்கு விலை போனவர்கள் மட்டும்தான் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறாரு. அதாவதுங்க உங்களுக்கு என்னன்னு கேட்டா அவர் தெளிவா புரிஞ்சிருக்கிறார், உங்களை போல ஆட்களுக்கு புரியல. அரசியல் கட்சினா மற்ற எல்லாருக்கும் வெறும் பேர் தான். ஆனா காங்கிரஸ் என்பது வெறும் பேர் அல்ல. உலக வரலாறுலேயே தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை அன்னைக்கு இல்ல இன்று வரை எங்கேயாவது நடந்திருக்கா? தன்னை அழித்துக் கொண்டு சமூகத்திற்காக எவன் பாடுபடுகிறானோ, சுயநலம் இல்லாமல் எவன் இருக்கிறானோ அவனுக்கு பேர் தான் காங்கிரஸ். காங்கிரஸ் பேர் வச்சிருக்கனாலே அவன்லாம் காங்கிரஸ் இல்ல. அப்படி காங்கிரஸ் என்றால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறவர்கள்லாம் என்னோடு இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இல்ல அப்ப அது உண்மைதானே? அது ஏங்க நேர்மையாளர்கள்லாம் என்ன என் கூட இருக்காங்கன்னு சொல்றாருங்க. அது நீங்க காங்கிரஸ்ங்கிறது கட்சி பேர் அல்ல, நேர்மையாளர்களை காங்கிரஸ் என்ற பெயரால் அவர் சொல்றார். ஓ, காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் நேர்மையானவர்கள். காங்கிரஸ்காரர்கள் என்று சொன்ன காங்கிரஸ், நான் முன்னால சொன்னதை திருப்பி சொல்ல வேண்டியதுதான். கண்ணகியின் பேர் வச்சோடனே கற்போடு இருக்கிறது அல்ல. அது மாதிரி சில பேர் காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த கட்சி பேரையே கெடுக்க வந்திருக்கவனுங்க, அவன் அவர் ஒத்துக்கல. காங்கிரஸ் என்று சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நேர்மையா இருக்கிறவனெல்லாம் காங்கிரஸ்காரன், அந்த அடிப்படையில் அவங்க என் கூட இருக்காங்க அப்படின்னா நல்ல விளக்கத்தை சொல்லி. எத்தனை முறை இதை போன்று விஜய் பேசினாலும் அதுல எந்த உபயோகமும் கிடையாதுன்னு சொல்றாரு செல்வ பெருந்தகை. அப்படியா? ஆமா, ஏன்னா இல்ல அவர் கரெக்டா, அவருக்கு எந்த உபயோகமும் இல்லைங்க. உபயோகம் இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லியிருப்பாருங்க. நீங்க அவர்கிட்ட விவரம் கேட்டு சொல்லுவார். ஏன்னா முக்கியமான அவருக்கு உபயோகம் இல்லைன்னு சொன்னாரு, உங்களுக்கு புரியுது? அவர் புரியுதுல்ல, அப்புறம் என்ன அவருக்கு உபயோகம் இல்லைன்னு தனிப்பட்ட சொல்றீங்க சார், அவர் சமூகத்துக்கே சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கே சொல்றாரு. ஓ, சமூகம், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கா? எனக்கு அதெல்லாம் புரியல. இவர்களால் இப்ப ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்களால் நீங்க சொல்ற சமூகம், தமிழ்நாடு, தமிழர்கள் இவர்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க சொல்லுங்க. 4.5 லட்சம் கோடி இருந்த கடன் இந்த 5 வருஷத்துல 10 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்கிற இந்த விஷயம் பாமரனுக்கு புரியாம இருக்கலாம், அரசியல் புரியலன்னா அவன் 1ஆம் நம்பர் அயோக்கியன்னு அர்த்தம். நீ எந்த கட்சியா வேணாலும் தமிழ்நாட்டில் எங்கேயோ புதைகுடிகளை கொண்டு போய் விட்டாச்சு, இதுக்கப்புறம் போய் இதெல்லாம் பேசினா சொல்லுகிறவன் யோக்கியன் அல்ல. நீங்க 4 லட்சம் கோடி கூட 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வருதுன்றீங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கடன் வாங்காமல் ஒரு அரசாங்கம் கிடையாது. மத்திய அரசாங்கம் கடன் வாங்குது, மாநில அரசாங்கமும் கடன் வாங்குது. கடன் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இது போன்ற. நான் என்ன திரும்பி கேட்கிறேன், 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கலாம் 5 வருஷத்துல, அதுக்கு எதுல மூலதனம் போட்டு சொல்லு, ஒயிட் பேப்பர் கொடு, கொடுக்க முடியுதா? எடப்பாடிட்ட உங்க கேட்ட மாதிரி என்ன, எடப்பாடிட்ட முதலீட்டுக்கு ஒயிட் பேப்பர் கொடுங்க கேட்டாங்கல்ல, வெள்ளை அறிக்கை கொடுங்க கேட்டாங்க. ஏற்கனவே இப்படி கேட்டாங்களா? அப்ப கேட்டா இவங்க செஞ்சிட வேண்டியதானங்க. அப்ப அவங்களுக்கே விவரம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு என்ன சொல்றாரு, எடப்பாடிட்ட கேட்டது எல்லாமே மறைமுகமா நடந்தது, நாங்க தான் இங்க ஓப்பனா தானே பண்றோம். ஓப்பனாவே கொள்ளடிக்கிறாங்களா? கணக்கே காட்டுறான்னு கேட்டா மக்கள் பணம் இல்லது. நீங்க 10 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க, உங்க அப்பா வீட்டுல உங்ககிட்ட கேட்க போறது இல்ல, நீங்க கேள்வி கேட்கிறவங்க, நீங்க பதில் சொல்றேன்னா இந்த கேமராமேன் இந்த பையன் முதல் கொண்டு எல்லாரும் நம்ம கொடுக்குற வரி பணத்துல தான் திருப்பி கட்ட போறோம். எதற்காக கடன் வாங்கணும் நமக்கு தெரிய வேணாமா? அதை சொல்ல யோக்கியம் சொல்லணும். சொல்லாம வெறும் வாய் சவடால் பேசினா 10 நாளுக்கு அப்புறம் வாய் கிழிஞ்சு போயிடும்.
விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தாவேகா அப்படிங்கிறது விஜய் நோக்கி தான் இருக்கு. அது ஒரு உண்மையான நன்மை மாதிரி தான். 234 தொகுதியிலையும் விஜய் நிற்பதாக இவர் சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஆனா கேண்டிடேட் எல்லாம் பலவீனமா இருக்காங்க. அவங்களை யார் வெளியிலேயே பிரசித்தி பெறாதவங்களா இருக்காங்க. இவங்களை எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? அது கரெக்டுங்க. இவங்கள மாதிரி ஒவ்வொருத்தரும் 5 லட்சம் கோடி. நான் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. குடியாத்தம் குமரன் திமுக தானே, அவர் என்ன சொன்னாரு? 63,000 லட்சம் கோடி, 63,000 லட்சம் கோடி தானா? கோடிய 63 லட்சம் கோடி மணல்ல மட்டும் கொள்ளையடிச்சிருக்காரு துறமுருங்க. அந்த பணத்தை கூட கட்சிக்காரர் புரிஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறார் சொன்னாரா? இன்னும் பேட்டி இருக்கா? அந்த மாதிரி தகுதி இருக்கிறோம் அதுல இல்லையோ? புரியுதுங்க. நீங்க நல்ல நல்ல தமிழனா இருக்கீங்க. வேட்பாளர்கள் ஒரு பலம், நேர்மை பலமானவங்கிறது கொள்ளையடிக்க தெரிஞ்சிருக்கணும், திருட தெரிஞ்சிருக்கணும், ஊழல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதான் பலம். அப்படி பார்த்தா அவங்களுக்கு பலம் இல்லைங்க. எல்லாமே சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க. ஓ, உதயநிதி மாதிரி 75 வயசுக்காரங்க இல்லைங்க. உதயநிதி ஆரம்ப காலத்திலிருந்து கட்சிக்காக உழைப்பான்னு சொல்றாங்க. ஆரம்ப காலத்திலிருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி. உங்களுக்கே சிரிப்பு வருதா? சொல்ற உங்களுக்கே சிரிப்பு வருதுன்னா அவங்க கேட்கிற மக்கள் எப்படி சிரிப்பாக யோசிச்சுக்கிறீங்க? அவங்களுக்கு வர மாட்டேங்குது பாருங்க. ஆஹா, இப்பதாங்க சரியா பேசுறீங்க. உங்களை உண்மையில பாராட்டு. ஆனா இளைஞரணி தலைவரா இருந்தாரு திமுகல. இளைஞர்களை வழிநடத்தும் ஒரு போக்கு இருந்தது அவர்கிட்ட. அதான் நீங்க ஒத்துக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க, கோடம்பாக்கத்துல கூட சொன்னாங்க வழி நடத்துறதும் ரொம்ப கெட்டிக்காரங்க. கோடம்பாக்கத்துல சொன்னாங்க. அந்த பக்கம் போயிருந்தங்க 4 நாளைக்கு. அங்க நிறைய பேர் சொன்னாங்க அவர் நல்லா வழி நடத்துவாரு. நீங்க சொன்னது நான் ஆதரிச்சு சொன்னா கூட எங்க கோவிச்சுக்கிறீங்க? நல்லா வழி நடத்துவா. அதுக்காக கூட ஒரு துபாய் குவைத் தான் போயிட்டு வரலாம். அது வேற இருக்கு. அங்கேயும் வழி நடத்துறாரா? முதலீடுகள் இருக்குல்ல இவங்களுக்கு. ஓ, இவங்களுக்கு முதலீடு அப்படி சொல்லுங்க. இவங்க முதலீடு, இவங்க முதலீடுங்கிறது முதலீடு நிறைய விஷயம் எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. உங்களை மாதிரி முதலீடு சரியா இருக்கான்னு பாக்குறது கூட போலாம். அதெல்லாம் சரியா இருக்கா, இது இருக்க வேண்டிய இடத்தெல்லாம் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு போலாம். கரெக்ட். அதுக்காக ஆனா அந்த அளவுக்கு அவருக்கு திறமை இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். அதாங்க உடனடியாக அவர் துணை முதலமைச்சர் ஆக்குறது காரணம் எல்லாரும் விமர்சிச்சாங்கல்ல. அவர் ஏற்கனவே ஒரு இளைஞர் தலைவராக இருக்காரு. அடுத்து ஒரு மக்கள் சேவை. இவ்வளவு நாளாவும் இந்த தலைவரா இந்த தகுதி எல்லாம் துரைமுருகனுக்கு இல்லையோ, ஏவாவேலுக்கு இல்லையோ, எங்க ஊரு நேருக்கு இல்லையோ, ஐ பெரியசாமிக்கு இல்லையோ? என்னங்க தெரிவிக்க மாட்டீங்க? அவர் எல்லாரும் தேர்ந்தெடுத்து தானே சார் வேற கொண்டு வர. அதைத்தாங்க நான் சொல்றேன். இவருக்கு இருக்கிற தகுதி எல்லாம் அவங்களுக்கு இல்லையான்னு கேட்கிறேன். என்ன சொல்றேன்? இதை விட சிறப்பு தகுதி அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஓ, சிறப்பு தகுதி இந்த வழி நடத்துறது. இப்பதாங்க புரியுது எனக்கு. சரி, நீங்க திமுக ஆட்சியுடைய சாதனைகள் இருக்கு இல்லையா, அந்த சாதனை அதுக்கு முக்கியமா இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஒரு கேப்ஷன் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எல்லா இடத்துலையும் ஓங்கி ஒலிக்குது அந்த குரல். அது ஒரு மக்கள் குரலா இருக்குமோ? மக்களின் குரல். அது எல்லா இடத்துலையும் குரல் ஒலிக்கிறது. யாரும் பாடி ஒலிக்கல, உங்க காசு மூலமா ஒலிக்க வைக்கிறீங்க. அதை கேட்க மனுஷனுக்கு மக்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. போன தடவை இப்படிதான் பாவீங்களா? 5 வருஷம் உங்களை விட்டதுக்கே கரண்ட் பில்லு 3 மடங்கு ஆயிடுச்சு, வீட்டு டாக்ஸ் 3 மடங்கு ஆயிடுச்சு, வெளியில எதை போனாலும் 3 மடங்கு 4 மடங்கு கூடி போச்சு. எங்க வருமானம் மட்டும் இல்ல. பாவிகளே, இன்னும் தொடர்ந்தாக்க வெல்லாதடா, நீங்களை கொல்லுவீங்கடா. வெல்லட்டும் இல்ல, கொல்லட்டும் தான். அப்ப ஸ்டாலின் தொடரட்டும், தமிழர்களை கொல்லட்டும். கேப்ஷன் மாத்திரலாம். நீங்க சாகணும்னா கொண்டு வாங்க, கொடுங்க. நாங்கெல்லாம் அதுக்கு தயாரா இல்லை. அபரிதமான மக்கள் ஆதரவு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே, எந்த விதத்துல? எங்க நீ கனாது முடிச்சுருந்தா தூங்கிட்டு இருந்துட்டு அவங்க சொல்றோம். அபரிதமான மக்கள் ஏங்க, அபரிமிதமான மக்கள்லாம் அங்க போற இடத்துல கூட்டம் வந்திருந்தா நீங்க சொல்றது ரைட்டு. நேத்து முகால் போன இடத்துல கூட்டத்தை காணா. இல்ல சார், ரொம்ப எளிமையா இருக்காரு. டீ கடைக்கு போறாரு, டீ சாப்பிடுறாரு. ஆமா, பஜ்ஜி சேர்ந்து அவர் போட்டிருக்க டீ ஷர்ட்டினுடைய விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் போட்டிருக்க பேண்டோட விலை என்னன்னு தெரியுமா? அவர் போட்டிருக்க டி ஷர்ட்ல உங்களை மாதிரி 15 டி ஷர்ட் வாங்கலாம். ராகுல் காந்தி கூட தான் சொன்னாங்க 40,000 டி ஷர்ட் போட்டிருக்காரு. எங்க இப்படி கேட்டா எளிமையான்றீங்க, எளிமையானு கேட்டா நீங்க உடனே வேற ஏதோ பேசுறீங்க. அது எளிமையானு கேட்கிறேன் நான். கேக்குறீங்கல்ல, ராகுல் காந்தி கன்னியாகுமரி வந்து காஷ்மீர் நடந்து போச்சுனாரு. இவர் போக சொல்லுங்க சார், நான் மொட்டை அடிச்சுட்டு தெருவ போறேன். கதையா விடுறீங்க. நடக்கிறது வேற, நடக்கிற மாதிரி நடிக்கிறது வேற. ராகுலை பத்தி நீங்க சொல்லலாமா? இந்திய நாட்டுடைய வரலாற்றுல இப்படி ஒருத்தர் போனது இல்லையே. ஏற்கனவே ஒரு சந்திரசேகர் தான் போனார் கன்னியாகுமரி டெல்லி வரணும். அதையும் தாண்டி காஷ்மீர் வரணும் போனவர். பாதத்தாலேயே பாரதத்தை அளந்த அந்த ராகுலும் சும்மா நடக்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்து உங்களுக்கு முன்னால படம் காட்டுறவரும் ஒன்னா. நீ நடிக்கிறதே நம்புறாத போச்சு தமிழ்நாடு வேலை. அதுல வந்து அந்த மயக்கத்திலிருந்து வெளிவாங்க. பஜ்ஜி எல்லாம் போட்டார் சார். ஓ, பஜ்ஜி எல்லாம் வேற போடுவாங்களா? போய் பஜ்ஜி போடுறது. அவர் ஆட்சி பண்ண சொன்னா பஜ்ஜி போடுறதுக்கு அங்க ஆள் இருப்பாங்க, டீ போடுறதுக்கு டீ மால. அவ்வளவு எளிமையானவர்னு சொல்றேன். அதான் சொல்றேன், எளிமைனா என்னன்னு எனக்கு உங்களுக்கும் புரியல, எனக்கும் புரியல. எளிமையா இருக்கிற ஆளு பஜ்ஜி போடுற ஆளு பஜ்ஜி போட்டுங்க.
டீ அடிக்கிறவர் டீ அடிக்கட்டுங்க, ஆட்சி பண்ண தெரிஞ்சவன் ஆட்சி பண்ணட்டுங்க. இது எதுக்கு சொல்றாங்கன்னா, விஜய் வந்து ஒரு பிரச்சாரத்தில் வேன்ல ஒரு தனி விமானத்தில் போயிட்டு தனி விமானத்தில் வராரு, எளிமையே இல்லாம இருக்காரு. ஏன் கொஞ்சம் முன்னால சைக்கிள்ல போனாருன்னே அது இதெல்லாம் அவுட் ஆஃப் டேட் சொன்னாரு, நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, இந்த வாய் தானே சொல்லுச்சு. இல்ல சைக்கிள்லயும் போறாரு, சைக்கிள்ல போறது நடிக்கிறாரு, நடிப்பு. ஓ இவர் நடக்கிறது நடிப்பு இல்ல, அவர் சைக்கிள் வரதான் நடிப்பு. இல்ல எளிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த எளிமை தாங்க சொல்றாரு. அவர் சைக்கிள் கொண்டாரு. எளிமை என்னங்க? உங்க தோற்றத்தை ஒரிஜினலா காட்டுங்க, இங்க தலையை பிடிச்சி இழுங்க வாங்க, நீங்க இது ஒரிஜினலா சொல்லுங்க. அதே மாதிரி உங்க எளிமையான ஒரு தலையை பிடிச்சி இழுத்து பாருங்க. ரொம்ப ரிஸ்க் சார். என்ன ரிஸ்க்? ரொம்ப ரிஸ்க். தலையை பிடிச்சி எடுக்கிறது வந்துருச்சுன்னா எளிமை என்றால் உங்களுடைய தோற்றத்தையே ஒரிஜினல் தோற்றத்தை காட்ட தயங்குற எப்படிங்க அதுக்கு பேர் எளிமையா? உங்களை மாதிரி பைத்தியங்களை வச்சுட்டு என்னங்க பண்றது? எளிமைங்கிற சொல்லுக்கு பொருளே புரியல. இயற்கையா சாதாரணமா இருக்கிற பேர் தான் எளிமை. நான் கோட்டு சூட்டு டையெல்லாம் கட்டிட்டு நான் எளிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேனா? நான் என்ன பென்சில் மீசை போட்டிருக்கேன்? இல்ல ரோஸ் போட்டு வச்சிருக்கேனா? இல்ல விக்கு வச்சிருக்கேனா? இல்ல இல்ல. எளிமை என்பதற்கு சாதாரணமாக எப்போ இருக்கிற மாதிரி பேர் தான் எளிமை. அப்படி இல்லாதவங்களெல்லாம் நீங்க எளிமைங்கிறீங்க, இருக்கிறவனெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. நீங்க நல்ல டைரக்டரா இருக்கீங்க, படம் இருக்கலாம். இல்லை, இப்போ இந்த பிரச்சாரம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பிரச்சாரத்தில் விஜயோட பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எல்லாரும் விஜயை பார்க்க கூடுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்ட கூட்டங்கள் வருது, அது அவங்க பார்க்க வர கூட்டம். அவர் இந்த மூஞ்சியை பார்க்கறதுக்கே கோபம், அதனால வரலையா? பார்க்க விருப்பத்தோட வர்றாங்க. நீங்க சொல்லிட்டீங்க இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்க கூடாதுன்னு யாரும் வரல. நீங்க சொல்றதுக்கு அதானங்க பொருள். முகத்தை பார்க்க வர்றாங்கன்றீங்க, அதாவது விக்கு வைக்காத நடிகர் தானே சார். நடிகரை பார்க்க ஒரு கூட்டம் வருது. இவங்க நடிகர் இல்லையா? இல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நான் சொல்றேன்னு விடுங்க, நடிகரா இல்லையா? குறிஞ்சி மலர் நாயகனா இல்லையா முதலமைச்சர்? ஓகே ஓகேயா இல்லையா துணை முதல்வர்? அவங்க அப்பா காகிதப்பூ நாயனா இல்லையா? என்னங்க ஒன்றும் பேச மாட்டீங்க சார். சினிமான்றது அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சார யுக்தியா நினைக்கிறாங்க அவங்க. அதே தான் நீங்க எடுத்துங்க, இவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரச்சாரத்தில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அரசியல் கொண்டு நினைச்சாரு, அதுக்கு தான் நடிச்சாரு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்னவோ அதே தானே இருக்கும் சார். விஜயகாந்துக்கு இதே மாதிரி கூட்டம்லாம் கூடுச்சு, ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிச்சாரு, 10% ஓட்டு வாங்கினாரு. அதே போல தானே இருக்குன்றாங்க. அதே மாதிரியா? விஜயகாந்த் கூட கூட்டம் மாதிரி தான் கூட்டம் கூடுது. விஜயகாந்த் அவருக்கு எப்படி இருந்தாரோ அப்படித்தான் எப்படி இருக்கணும், அப்படின்னா பெரியார் எப்படி இருந்தாரோ அப்படிதான் இவங்க இருக்கணும் அப்படி சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. இல்ல சார், விஜயகாந்துக்கு கூட்டம் நான் என்ன கேட்கிறேன், இவர் இவராக இருப்பார், அவர் அவராக இருப்பார். அவரை போல இவர் இருக்க மாட்டார், இவரை போல அவர் இருக்க மாட்டார், உங்களை போல நான் இருக்க மாட்டேன், என்னை போல நீங்க இருக்க முடியாது. இவருடைய நடவடிக்கையை பத்தி பேசணுங்க. விஜயகாந்த் வந்தாரு வரல, அப்ப எம்ஜிஆர் கிட்ட அடிபட்டு போனாரு கருணாநிதி, அது மாதிரி விஜய் கிட்ட அடிபட்டு போறாரு ஸ்டாலின். கரெக்டா உங்க வாதப்படி? ஓ நீங்க அப்படி சொல்லுவீங்க. ஓ ஆமா, உங்களுக்கு புரியறதாங்க சொல்ல முடியும். சரி, விஜயகாந்த் விட்டுருவோம். எல்லாருமே எம்ஜிஆர் கிடையாது. ஓ எல்லாருமே கருணாநிதியும் கிடையாது, எல்லாருமே விஜயும் கிடையாது, எல்லாம் உண்மைதான். அப்புறம் விஜயகாந்த் பத்தி சொன்னீங்க. வர்ற நடிகர்கள் எல்லாம் டி ராஜேந்தர்ல இருந்து பாக்கியராஜ்ல இருந்து எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சாங்க. சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு, கூட்டம் வந்தது, ஓட்டு வரலையே. தெருவில் அலைஞ்ச ரொம்ப பேர் எவ்வளவு பேர் அரசியலுக்கு வந்தாங்க, எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களா? இவங்களோட மிகப்பெரிய நடிகர்லாம் வந்தாங்கல்ல, அவங்களாம் ஜெயிச்சாங்களா? காகிதப்பூ நாயகன் முதல் மந்திரி வர முடிஞ்சது சொல்லுங்க சார். அதோட எழுத்தாற்றல், பேச்சாற்றல், திறமை. அப்ப சாலமன் பாப்பையா முதல் மந்திரி ஆக்கலாமா? என்னங்க பேச்சாற்றல்? நாட்டை ஆள்றதுக்கு ஆளை பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாம் எங்கெங்க போய் எக்ஸிபிஷன்ல தாங்க வைக்கணும். நிர்வாகத்தை பண்றதுக்கு முதல் மந்திரி அவர்கள் அப்படி தேடுனா அவர் பேச்சாளர், எழுத்தாளர், கதை படிப்பாரு, டான்ஸ் ஆடுவாரு. என்னங்க பேசுறீங்க? முதல்ல யோக்கியனானு பாருங்க. விஜய் எப்படி பாக்குறேன், நான் தான் வெளிப்படையா சொல்றான். நான் சாதாரண ஒரு மனுஷன், எனக்கு எல்லாவற்றையும் தந்தது இந்த தமிழக மக்கள். இப்ப என்கிட்ட எல்லாம் இருக்கு, இவ்வளவையும் தந்த இந்த மக்களுக்கு நான் என்னையே தருகிறேன்றான். அந்த சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அதையாவது இவங்க சொல்லுவாங்களா? சொல்லுங்க. ஏங்க கணக்கு காட்டுறீங்க. விஜய் பத்தி இவங்களே படம் எடுத்தாங்க, அவங்க கிட்ட பணம் முதலமைச்சர்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்கான். ஆனா நடிச்ச இவர்கிட்ட 60-600 கோடி காட்டுறாரு. அவர் கடன் எவ்வளவு பெரிய ஏமாற்று இல்ல சார். கடன் வாங்கி படம் எடுத்து அவருக்கு பணம் கொடுத்திருக்காரு. அதே சொல்லுங்க, யார்கிட்ட கடன் வாங்கினீங்கன்னு? அவங்ககிட்ட டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் அனுப்புவோம். அப்படி இருந்தால் பரவாயில்ல. அவரே 10 ரூபா 10,000 வச்சிருக்காரு பேங்க்ல. 40. ஏங்க யார்கிட்ட கடன் வாங்கணும்னு சொல்றதுக்கு துணிச்சல் இருந்தா பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. உங்ககிட்ட பேச்சில் உண்மை இல்லை, நடவடிக்கையில் நேர்மை இல்லை. சார் சொந்த கார் கூட கிடையாது சார். சொந்த கால், சொந்த முடி மட்டும் தான் இல்லைன்னு நினைச்சேன். இப்பதான் ஒண்ணுமே இல்லை நினைக்குது. சொந்த கார் கூட கிடையாது. வேட்புமனு தாக்கல சொல்லியிருக்காரு. ஏங்க நான் வேட்புமனு தாக்கல என்ன சொன்னார்னு கேட்கலைங்க. ஏன் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு தடவை போடும்போது எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாரு. அதை வச்சே ஒரு முடிவுக்கு வர முடியாது. உண்மை என்னன்னு நம்ம பேசுறோம், அதை மட்டுமே நம்ம நம்புற ஆள் இல்ல. நீங்க நம்புறீங்களா? அவர் சொல்றதெல்லாம் நீங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அது சரியா தப்பான்னு பார்ப்பேன். நீங்களும் அப்படி பார்த்தா நல்லது. வேட்புமனு தாக்கல் எல்லாருமே சொல்றது தானே, குறைத்து தானே காமிப்பாங்க எல்லாருமே.
குறைச்சு காமிக்கிறது லொல்லுன்னு காட்டுவாங்களா? அந்த குறைச்சு காமிக்கிறது. ஏங்க நேர்மை இருக்கான்னு பாக்குறேங்க சார். 174 தொகுதி கிட்ட திமுக நிக்குது அப்படின்னா, உதயசூரியன் சின்னத்தில் நிக்குது அப்படின்னா, அப்ப 210 தொகுதி ஜெயிச்சிருங்க அவங்க. 210 எப்படி ஜெயிக்க முடியும்? அது கூட்டணி தான் ஜெயிக்கும். கூட்டணி இல்ல, திமுகவே ஜெயிச்சிரும். அவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. அதை நீங்க நம்பலையா? நீங்க அதை நம்பிதானே 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சிருன்றாங்க. 200 தொகுதிகளுக்கு மேல 200 தொகுதிக்கு மேல இருக்க ஜெயிக்குமா? அப்போ உங்க வாயில இருந்து 34 தொகுதி மொத்த 234ங்க. 200க்கு மேல இருக்க ஜெயிக்கும்னா 34 தானே. நான் அந்த எவ்வளவு நுணுக்கமா சொல்றீங்க, எனக்கு புரியுது. சரி, அப்படி சொல்லிடுவோம். 200 தொகுதி திமுக ஜெயிக்கும். 200க்கு மேல தானே சொல்றீங்க. இப்ப மாத்தி சொல்லுங்க. இப்ப 200 கீழே இருக்கிறீங்க. கீழே சொல்லல. 200 தொகுதி திமுக ஜெயிக்கும். மிச்சம் ஒரு 34 வந்து இந்த இவங்க அதிமுக, பிஜேபி அவங்களும் ஜெயிப்பாங்களா? ஆமா, மிச்சம் இருக்குல்ல. அவங்களும் ஜெயிப்பா, பரவாயில்லைங்க. அப்புறம் விஜய், எனக்கு ஒண்ணுதாங்க புரியல. 200 தொகுதி திமுக ஜெயிக்கிறீங்க, ஆனா அவங்க போட்டி போறது 176ங்கிறீங்க. கூட்டணி எப்படி? திமுக கூட்டணி அப்படி நீங்க சொல்லல. நான் முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னீங்க? உள்ள திமுக கூட்டணி 224 கூட வரலாம். அப்ப 234 வராதா? இல்ல 10 யாருக்காவது இவங்களை அடிக்கிறாங்கல்ல, தாவேகா அவர், விஜய் அவருக்கு ஒரு 2. அவரும் 2 ஜெயிச்சிருவாரா? பரவாயில்ல, விட்டு கொடுத்துறாங்க. இவங்க விட்டு கொடுத்தாதான், இல்லைன்னா அதுவும் இல்லை. அப்புறம் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு விரட்டு, திருமுறை பக்கம் பாட்டு கேட்குறீங்களே, இதெல்லாம் தேவையில்லையே. அவ்வளவு பலம் இருந்தா எதுக்கு போடுறீங்க? மக்களுக்கு வச்சுங்க. நீங்க பலசாலினா ஏங்க மற்றோட வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க? 25 கட்சியை நீங்க எதுக்கு கூட்டணி சேர்க்கிறீங்க? நீங்க பலமா இருந்தா, பலவீனமாக இருப்பதால் தான் அந்த கூப்பிடுறீங்க. இது சாதாரணமாக உளவியல் தெரிந்த பாவர்களுக்கு கூட தெரியும். உங்களுக்கு தெரியும்னா பாவம்.